அவரை மகிழ்ச்சி படுத்திட்டீங்கன்னா அந்த மகிழ்ச்சியின் விளைவு ஆசீர்வாதமா வந்துடும், பலனாய் கடந்து வரும். மகிழ்ச்சியின் விளைவு உங்களை கர்த்தர் உன்னதமான இடங்களுக்குள்ளே உயர்த்தி வைப்பார். பிரியமான உறவுகளே, கர்த்தர் இயேசுவின் இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. உன்னதப்பாட்டு 7:6 மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே. மணவாளன் நேச தன்னுடைய மணவாளியை பார்த்து அழைக்கிற ஒரு வார்த்தை, பிரியமே. நம்முடைய கிரியைகளை பார்த்து, பேச்சு, பார்வை, நடக்க எல்லாவற்றையும் பார்த்து, ஓ இது அல்லவோ என் பிரியம், இதல்லவோ என் மணவாட்டி என்று சொல்லி நம்முடைய கிரியைகளை பார்த்து மணவாளன் மகிழ்ச்சி அடைகிறாரா? இல்லையேல் இன்றைக்கு மணவாளனை மகிழ்ச்சி படுத்துகிற காரியத்தை செய்வோம். அவரை மகிழ்ச்சி படுத்திட்டீங்கன்னா அந்த மகிழ்ச்சியின் விளைவு ஆசீர்வாதமா வந்துடும். மகிழ்ச்சியின் விளைவு பலனாய் கடந்து வரும். நீங்களும் நானும் இன்றைக்கு நம்மோடு இருக்கிற மணவாளனுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குகிற மணவாளிகளாக வாழ தீர்மானிக்க வேண்டும். வாழ்வோமேயானால் மணவாளரின் மகிழ்ச்சி நம்ம மேல் வந்துடும். யோசித்து பாருங்க, அந்த மகிழ்ச்சி நம்ம மேல் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நாம் அவரை மகிழ்ச்சிக்குள்ளாக்குவோம், அவராய் மகிழ்ச்சி அடைவோம். God bless you.